அர்ச்சுனா, இராமநாதன். இதற்கு அப்பாலும் அர்ச்சுனா என்ன செய்தார் என்று அறிவில்லாமல் கேட்கும் அறிவில்லாதவர்களுக்கு இப்பதிவு. எங்கள் மக்களுக்காக அர்ச்சுனா இராமநாதன் வரும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வெள்ளை வேட்டி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளும் டக்ளஸ் எமக்காக என்ன பேசினார்கள்? அதில் ஜீவனோபாய சாராய கடை அனுமதி சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா உட்பட பண்ணையார் சாராய கடைகளின் உரிமையாளரான பார் ஸ்ரீதரனும் இறந்த பின்பும் அரச பங்களாவில் வாழ்ந்த சம்பந்தன் ஐயாவும் பெருமதிப்பிற்குரிய சுமந்திரன், குடுசெல்வம் அடைக்கலநாதன், இன்னும் அதனுடன் சேர்ந்தவர்கள் இத்தனை பேரும் தமிழ் மக்களை சிங்கள அரசிடம் தமிழர்களை விற்று பிழைத்தது மட்டும்தான். இவர்கள் எமக்காக என்ன செய்தார்கள்? வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் உள்ளே இருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதே மக்களுக்கு தெரிவிக்காமல் சிங்கள அரசியல்வாதிகளோடு சேர்ந்து திரைமறைவு அரசியல் செய்து விட்டார்கள் தமிழ் மக்களை. இது அனைத்தையும் உடைத்து எறிந்தான் எங்கள் அர்ச்சுனா இராமநாதன் என்னும் ஒரு தனி மனிதன். இப்படிதான் அரசியல், இதுதான் நடக்கிறது. பாராளுமன்றம் என்றால் என்ன? அங்கு என்ன கதைக்கலாம், எப்படி கதைக்கலாம் என்பதை மக்களிடையோ கொண்டு சேர்த்தான் இவன் பாராளுமன்ற வருகையால். அதுவரை பாராளுமன்ற அரசியல் விடயங்களே தெரியாமல் இருந்த மக்களுக்கு உண்மைகள் தெரிய வந்தன. தமிழனுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை மக்கள் உணர ஆரம்பித்தனர். தமிழர் பிரதேசம் எங்கும் வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் எப்படி தமிழரை விற்றார்கள் என அர்ச்சுனாவின் வருகையால் தான் நாம் உணர்ந்தோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதைவிட இலங்கை முழுவதும் புரையுடிப்போன மருத்துவ மாபியாக்களை உடைத்தது அர்ச்சுனாவால். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கொடுப்பனவு 3 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு நாள் பாராளுமன்ற அமர்வு வருகை தொகை என்பது அர்ச்சுனா கூறிய பின்பே இலங்கை மக்களுக்கே தெரியும். வாகன பிரயாண செலவுகள், அரச பங்களாக்கள் செலவுகள் அனைத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் சலுகைகளாக வரும் என தெளிவுபடுத்தியதும் அர்ச்சுனாவால். மருத்துவ மாபியாக்கள் பிரச்சனையே பெரிய ஊழல் என்கின்ற பிரச்சனையே மகிந்த கோஷ்டி தோற்க காரணமாகியது. இதனை மக்களிடையே கொண்டு சேர்த்தும் அர்ச்சுனாவால். யூடியூப் ஊடகங்கள் நடத்துபவர்கள் யூடியூப் மூலம் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறோம், சைக்கிள் வாங்கி கொடுக்கிறோம் என பல பொய்களை சொல்லி புலம்பெயர் தமிழ் மக்களிடம் பணத்தை புடுங்கி இங்கே சுகபோகம் வாழ்ந்த தொண்டர்களின் ஊழல்கள் அம்பலமானது அர்ஜுனாவால். யூடியூப் வட்டக்கட்சி விபச்சாரம் அடங்கியது அர்ச்சுனாவால். போலீஸ் ராணுவ அராஜகம் அடங்கியது அர்ச்சுனாவால். நாடாளுமன்ற 1 கோடி ஒதுக்கீடு யாருக்கு தெரியும்? எங்களின் வெள்ளை வேட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை காசில்தான் இது எல்லாம் செய்யினம் என்று நினைச்சம். அதனை வெளிக்கொண்டு வந்தது அர்ச்சுனாவால். டிசிசி கூட்டங்கள் என்றால் என்ன என்பதும் அதிலுள்ள ஊழலும் அர்ஜுனா கதைக்க கத்த துவங்கிய பின்தானே தெரியும். அர்ச்சுனா கத்துவான், கேள்வி கேட்பான் என பயந்து போய் இன்று அனைத்து நிர்வாகமும் நடுங்க தொடங்குவது அர்ச்சுனாவால். ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழர்கள் பெயரால் கதைப்பவர்களுக்கு பல லட்சம் டாலர்களை ஐக்கிய நாடுகள் சபை கொடுப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஐக்கிய நாடுகள் சபையில் கீழ் அறைக்கும் மேல் அறைக்கும் வித்தியாசத்தை காட்டி வெள்ளை வேட்டிகள் கீழ் அறையில் போயிருந்து கதைத்துவிட்டு படங்களை எடுத்து எமது மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். வெள்ளை வேட்டி என்பது தெரிய வந்ததும் அர்ச்சுனாவால். ஐக்கிய நாடுகள் சபையிடம் நேரடியாக போய் தனது தந்தை காணாமல் ஆக்கப்பட்டதன் நேரடி சாட்சியாக ஐக்கிய நாடுகள் சபையிடம் முறைப்பாட்டையும் கொடுத்து இப்படி நேரடியாக செய்யலாம் என தெரிந்து கொண்டதும் அர்ச்சுனாவால். ஒரு வரவு செலவு திட்டத்தை அர்ஜுனா போல் பகுப்பாய்வு செய்ய வேண்டாம். வரவு செலவு என்றால் என்ன என்றாவது தெரியுமா? இதை தெளிவுபடுத்தியதும் நாம் இன்று புரிந்து கொண்டுள்ளதும் அர்ச்சுனாவால். செம்மணி புதைக்குழி விவகாரத்தை சர்வதேச மையப்படுத்தியது அர்ச்சுனாவால். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கட்சி கதிரையில் இதுவரை பொம்மையாக இருந்த வெள்ளை வேட்டிகள் போல் இருந்து கொண்டு அவர்களை தைரியமாக விமர்சிக்கலாம் என்பதை புரிய வைத்ததும் அர்ச்சுனாவால். இதுவரை நாங்கள் பார்த்த அரசியல் பாதை வேறு. இது அனைத்தையும் தாண்டிய உண்மையான அரசியல் பாதை. அது அர்ச்சுனாவின் பாதையில்
சிங்கள தலைவர்களே, சிங்கள மக்களே, இன்று இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா என திரும்பி பார்க்க வைத்தவர் அர்ச்சுனா. தனியாகவே எதையும் செய்யக்கூடிய, கதைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எதையும் வெளிப்படையாக, நேரடியாக, தைரியமாக மக்களுக்காக கதைக்கக்கூடியவர் அர்ச்சுனா. அஞ்சா நெஞ்சன் அர்ச்சுனா. எந்த திருட்டும் செய்யாதவர் அர்ச்சுனா. இலங்கை தமிழ் அரசியல் வரலாற்றில் மிகச்சிறந்த அறிவாளி அர்ச்சுனா. எல்லாவற்றுக்கும் மேலாக தனது பதவி பறிபோகிறது என்ற நிலையிலும் தான் படித்து பெற்ற கனவு தொழிலை இழந்தார். எந்த நாதாரி என்ற காலையும் கூட்டமைப்பினர் போன்று பிடிக்கவில்லை. ஒட்டுண்ணி போன்று ஒட்டுக்குழுவுடன் சேரவில்லை. என் நிலை வரினும் தன்னிலை மாறா தனிப்பெரும் தலைவன் அர்ச்சுனா. அர்ச்சுனாவுக்கு இவ்வளவு அநியாயங்களையும் செய்தது இலங்கையில் பல லட்சங்களை மோசடி செய்த சத்தியமூர்த்தி போன்ற கோல்மி பிளடி சேர்மார்தான். சிகிச்சைக்கு வந்தவர்களிடம் பாலியல் லட்சம் பெற்றவர்கள், இறந்த குழந்தையின் உடலை பெற 8 லட்சம் பேரம் பேசியவர்களும், வைத்தியசாலைக்கு வந்த பணத்தை திருடி தனிப்பட்ட மருத்துவமனை கட்டி அதற்கு தேவையான உபகரணங்கள், மருந்துகள் என பலவற்றை திருடி கோடிகளை குவித்த வைத்திய பெருந்தகைகளை தனிமனிதனாக உயிர் அச்சுறுத்தல் மத்தியில் உடைத்தெறிந்த தனிமனிதன் டாக்டர் அர்ச்சுனா நினைத்திருந்தால் கோடிகளையும் பெரிய பங்களாக்களையும் ஆடம்பரமான வாகனங்களையும் வாங்கி கொண்டு சேர்மார்களாக வலம் வந்திருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டும் பழைய வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் போல் அரச நிதியிலும் ஊழல் பணத்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். படித்த கனவு தொழிலையும் சுகபோக வாழ்க்கையையும் தூக்கி எறிந்தவன் எமது மக்களுக்காக நிற்கிறான். அதனால்தான் அர்ச்சுனா மாமனிதன். இதனை மக்கள் ஆகிய நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இழந்தது ஏராளம். இதில் எமக்காக இறுதியாக நிற்கும் அர்ச்சுனாவையும் இழந்துவிடக்கூடாது. தனி மனிதனாக நின்று அரசியலில் சாதிப்பவனுடன் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அர்ச்சுனா கைகளை பலப்படுத்துவோம். அநீதிக்கு எதிரான மக்களின் குரலாக என்றும் ஒலிக்கும் குரல் அர்ச்சுனா இராமநாதன்.